மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஒரே சிக்கலாக இருக்குது சார், சிக்கல் பிடிச்ச சமாச்சாரமாக இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கலா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆன்மீகம் அறிவோம் சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி அபகம் பேசுகிறான்னு நினைக்கலாம். சிக்கலை கலைந்தால் சிங்காரம்னு பேர். சிங்காரம்னா அழகு, இளமை, துள்ளல் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த சிக்கலை களைவது தானே பெரிய சிக்கல். அப்படின்னா அந்த சிக்கலை களைவதனால் அவன் சிங்கார வேலன் சொல்லக்கூடிய சிக்கல் சிங்கார வேலன் அப்படின்னு ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் இங்கே அறிவியல் எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சிக்கல் சிங்கார வேலா அப்படிங்கிற இந்த முருகனுடைய திருநாமத்தில் அறுபடை வீடுகள் நிறையா பார்த்துருந்தாலும் நாகப்பட்டினம் டு திருவாரூர் ரூட்டில் சிக்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர் பேரே சிக்கல் அப்படின்னு. இப்போது நமக்கெல்லாம் ஒரு ஒரு உள்ளுணர்வு ஒன்று இருக்குது. எனக்கு, என் வீட்டில், உங்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் உள்ளுணர்வுனா, ஏதாவது அபங்கம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது இந்த ஒரு பிரச்சனையான ஒரு இடத்தை எடுக்கும் பொழுது நாமளே அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிறோம். என்ன தான் சார் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, சிக்கல்னா போச்சுற உள்ள சிக்கல் பத்தாது, இவர் வேறு சிக்கலை கொண்டு வராரு அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்துடுவாங்க. அது அல்ல நேயர்களே. சிக்கலே இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான். அதனால தான் அந்த ஊருக்கு பேரே சிக்கல் அப்படின்னு வச்சாங்க. இங்கே சிக்கல் சிங்காரவேலனுடைய வரலாறு என்ன தெரியுமா? சூரபத்மனை வரம் செய்வதற்காக தன்னுடைய தாயாரிடம் வேறு வாங்குகிறான். அந்த வேலை நடத்தக்கூடிய திருவிழா இன்றளவும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கலியுகத்திலையும் 2021லையும் அந்த சிவாச்சாரியார்கள் அம்பாள்கிட்ட இருந்து வேலை வாங்கி அந்த முருகன்கிட்ட சாத்துறாங்க. முருகனுடைய வேர்களாம் முத்து முத்தாக வேர்க்கிறது. அதை சிவாச்சாரியார் எல்லாத்துக்கும் தெரியணும் அல்லவா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா? அதனால டெரிகேட்டின் துண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த துண்டுலை ஒத்தி காமிக்கக்கூடிய சமாச்சாரம் இன்றளவு நடந்து கொண்டு இருக்குது. இந்த திருவிழாவை மட்டும் பார்த்தவங்க மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே ஆன்மீகம் என்ன அப்படின்னா, எப்பேரிப்பட்ட சிக்கலையும் தீர்த்து வைக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றல் என் அப்பன் சிங்காரவேலன், சிக்கல் சிங்காரவேலனுக்கு உண்டு. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது, பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல, அல்லது இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு எடுத்தும் தோல்வியாகுது, அல்லது நினைத்து முடிவு எடுத்தது கூட சிக்கலாக போச்சுங்கிறவங்க சிக்கலை களைவதற்கு என் அப்பன் சிங்காரவேலனை சரணாகதி அடைங்க, சிக்கல் நிவர்த்தியாகப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்திலையும் பார்த்தீங்கன்னா முத்து முத்தா வேர்வை எப்படி இருக்கிறது அப்படின்னம்னா, அந்த கோயிலினுடைய அமைப்பு மட்டும் இல்லாமல் வானியல் சாஸ்திரத்திலையும் வான சாஸ்திரத்திலையும் தமிழர்கள் முன்னோடிகள். அந்த சாஸ்திரத்தில் அந்த ஒரு திருவிழா நடக்கும் பொழுது ஒரு வகை வெப்ப ஆற்றல் அந்த இறைவன் மேலே செலுத்தப்பட்டு அந்த வெப்ப ஆற்றல் நீக்கப்படுகிறது. குளிர்ச்சியான உடனே அந்த முத்து முத்தாக அந்த அரும்பு வருது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ரூமில் இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக எடுத்த உடனே அந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி கிடச்சிரும். ஆனால் ஏசிக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியேறும் இல்லையா? அந்த மாதிரி வானியல் சாஸ்திரத்தையும் வான சாஸ்திரத்தையும் உண்டு பண்ணி அந்த ஆலயத்தை வச்சுருக்கிறாங்க. இதை ஏன் வானியல் சாஸ்திரம் ஆராய்ச்சி அறிவியல்னு சொல்லான்னா, இறை நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறனால அந்த முன்னோர்கள் சொல்லலை. ஆனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, என்னதான் வானியல் வர்ண சாஸ்திரம் இருந்தாலும் தெய்வம் இருக்கிறது, சிங்காரவேலன் இருக்கிறான், அதை உணர்த்துவதற்காக தன்மேல் வேர்வை துளி நானும் சராசரி மனிதனாக இருந்தாலும் உங்களுள் ஒருவன் உணர்த்துவதற்காக தான் மனிதனுக்கு சுரக்கக்கூடிய வேர்வையை தனக்கு சுரந்து காட்டுகிறான். அங்கு தெய்வமே ஆன்மீகமே செழிப்பம் பெறுது, ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியல் தோன்றுச்சுங்கிறத இந்த சிக்கலை தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறான் என் அப்பன் சிங்காரவேலன், சிக்கல் சிங்காரவேலன். இந்த சிங்காரவேலன்னா என்ன தெரியுமா? அழகு பொருந்தியவன். வேலன்னா வெற்றி வகை சூடியவன். எதை சூடுனா வெற்றி? வாழ்க்கையில் சிக்கல் வரத்தான் செய்யும், அந்த சிக்கலில் இருந்தால் வெற்றி. எதை சூடியதால் நமக்கு வெற்றி கிடைக்கும்? வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கனமான வாழ்க்கையை கடைபிடித்தால் சிக்கல் வராது, வெற்றி. என்ன சிக்கனம்? வாயை சிக்கனம் பண்ணணும், வார்த்தையை கடும் கோபத்துலையும் வாயை குறைக்கணும், பணத்தை சேமிக்கணும், அதே போல் பெரியோர்களை நிந்திக்கக்கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு தடவை அவங்க ஏற்படுத்தினாலும் நீ சிக்கலை தீர்ப்பதற்கு சிக்கனமான பொறுமையை கடைபிடிக்கணும். நீடிய பொறுமை வேற, சிக்கன பொறுமை வேற. சிக்கன பொறுமைனா என்ன சார் அப்படின்னா, எல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த சிக்கன பொறுமை. ஆக ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் சிக்கல் சிங்காரவேலனை வணங்குவதனால் உங்களுடைய சிக்கல் ஃபுல்லாக நிவர்த்தியாக்கப்பட்டு, சிக்கல் கலைஞ்சிட்டாலே நம்ம துள்ளி குதிச்சு போயிடுவோம். நம்ம முகமும் அகமும் அழகு பெறுவதுடன் புது உத்வேகத்துடனையும் தொழிலையும் வாழ்க்கையும் நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கிச்சு என்கிற ஆனந்தத்திலையும் நம் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு உகந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது. சரி, இந்த சிங்காரவேலனில் இன்னொன்று அரிய பெரிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த ஆலயம் எழுப்பப்பட்டதிலிருந்து இன்று முடிக்க வேர்வை துளிகள் வருது. அந்த டவுலில் ஒத்தி ஒத்தி எடுக்கும் பொழுது அந்த வேர்வை துளிகள் நிவர்த்தியாகப்படுது. அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? உழைப்பு,
முருகனாகப்பட்டவன் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடு, வேர்வை சிந்தி அது விவசாயமாக இருந்தாலும் சரி, வாகன ஓட்டுநராக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறான். முருகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உழைப்பை மட்டும் கொடுக்கல, உழைத்து உன்னுடைய வேர்வை சிந்தினால் மனிதா உனக்கு நோய் கிடையாது, பிபி வராது, சுகர் வராது, கோபம் வராது, காலாணி வராது, உடம்புல முறிவு தன்மை வராது, ஃபிக்ஸ் வராது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன? இதைத்தானே இத்தனை வருஷம் கழிச்சு இந்த விஞ்ஞானிகள் வாக்கிங் போங்க, ஸ்டிச்சு வச்சுக்கோங்க, மிஷினில் நடந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. என் அப்பன் முருகன் அப்போவே அல்லவா உணர்த்தி கொண்டு விட்டான். பின்வருங்காலங்களில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள் நமக்கு தெரியாமல் இருக்குதோ, எப்பேரிப்பட்ட சிக்கல் எந்த 2020 2030 வந்தால் கூட அவன் நின்று அந்த சிக்கலை தீர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான சலந்தான் இந்த சிக்கல் சிங்காரவேலன். ஆக மனிதனாகப்பட்டவன் வேர்வை சிந்த வேணும், உழைப்பு தான் முதல் தெய்வம், உழைப்புக்கு அடுத்து தான் நான்கிற உணர்த்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த சிக்கல் சிங்காரவேலன் சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். ஆக போனேன் அம்பாள்கிட்ட இருந்து வேல் வாங்கினேன் அப்படின்னா, என் தாயார்கிட்ட இருந்து நான் வேல் வாங்கினேன் அப்படின்னா அது வெற்றி மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு தாய் தந்தையாருடைய அனுக்கிரகம் வேணும்னு சொல்லாமல் சொல்லுகிறான் என் சிக்கல் சிங்காரவேலன் இல்லையா? சில பேர் பொண்டாட்டி வந்துட்டாங்க, மாமனார் வீட்டில் காசு வந்துருச்சு, அல்லது வேலை நிமித்தமாக பெற்றோரை பிரிஞ்சிருந்தால் பெற்றோரை மதிப்பதில்லை. அது எங்கே பாதிக்குது தெரியுமா? அவனுடைய குடும்ப சந்ததிகளை பாதிக்குது. அது ஒரு சிக்கலாக போயிடுது. இந்த சிக்கலும் அந்த சிக்கலும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிக்கல் சிங்காரவேலன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலை சார்ந்த சிக்கலை ஃபுல்லாக தீர்த்து வைத்து கொண்டே இருக்கிறான் இன்றளவும் கூட. ஆக சிக்கல் சிங்காரவேலன் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? சிக்கல்னு ஒரு ஊர் கேட்டாலே போச்சுரா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த எந்த ஒரு அபங்க பெயராக இருந்தாலும் கூட, சிக்கலுங்கிறது அபங்க பெயராக இருந்தால் கூட அங்கே முருகன் இருந்து நமக்கு நிவர்த்தி பண்ணுறாங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம்னாலே மனச்சிக்கல் நீங்கிரும். அதனால தான் அதுக்கு சிக்கல்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி இந்த நாகப்பட்டினம் டு திருவாரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலனை வணங்கி வாழ்க்கையில் சிக்கல் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நாட்டுக்கும் கொடுக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கொரக்நாள் அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.